ஒரு பசி பஞ்சமில்லாத நாட்டை படைக்க வேண்டும் என்று நமது மக்கள் பரிதவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இந்த ஏழ்மை வறுமையினர் இல்லாது நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மக்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த தேர்தலில் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள். எங்கும் தெருவெல்லாம் படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் குடிப்பகங்களை திறந்து வைத்து பல லட்சக்கணக்கான பெண்களினுடைய தாலியை அறுத்ததை தவிர இவர்கள் சாதித்தது ஒன்றுமில்லை. மக்களை குடி நோயாளிகளாக்கி கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு மேல் குடிக்கிற பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்களை குடிக்க வைத்து வருகிற வருவாயை வைத்து அந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நடத்துவது எவ்வளவு அவமானகரமானது என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படிக்க வைத்து படிப்பிற்கேற்ப வேலை கொடுத்து உழைக்க வைத்து அந்த உழைப்பிலிருந்து உற்பத்தியை பெருக்கி வருவாயை பெருக்கி ஒரு நாட்டை வளர்த்து எடுப்பதுதான் ஆகச் சிறந்த ஒரு நாட்டின் நிர்வாகம். அதுதான் சரியான நாடு. அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் ஆரோக்கியமான வளர்ச்சி. ஆனால் அப்படி இல்லை. இங்கே உழைக்கிற திறனற்று போக செய்கிறது, சிந்திக்கிற திறனற்று போக செய்கிறது. உடல் வலிமையற்று உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைந்தழிய காரணமாக இருக்கிற மதுவை, இந்த நாட்டில் நிகழ்கிற குற்றச் செயல்கள், வன்புணர்வு கொலைகள், திருட்டு கொலை எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த போதை தான். அது திரவ போதை, ஒன்று திடப்போதை. இந்த கஞ்சா, அவின், கொக்கைன் போன்ற திடப்போதைகள், இங்கே டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயம், இந்த ரம்மு, விஸ்கி, ஜின்னு போன்ற திரவ போதைகள். இந்த இதை அரசை அங்கீகரித்து அனுமதித்து விற்பதுதான் பெருத்தவமான மிகப்பெரிய கொடுமை. இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் எல்லாம் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த தேர்தலில் நிகழ்த்த வேண்டும் என்று அதே வழக்கம் போல ஆண்ட கட்சிகள், ஆள துடிக்கிற கட்சிகள், ஏற்கனவே ஆண்டவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர துடிக்கிற இந்த நேரத்தில் 2000 மகளிருக்கு 2000 மகளிருக்கு 2500, நாங்கள் வந்தால் 8000 டோக்கன், நாங்கள் வந்தால் 10,000 வங்கி கணக்கில், நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ், இப்படி இலவச ஏமாற்று பெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றி மக்களின் வாக்கை பறிக்கிற ஒரு கேவலமான நிலையில் இந்த கட்சிகளும் தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேர்மையாளன் எதற்காக இத்தனை கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும்? நல்லாட்சி கொடுத்தவர்கள் எதற்கு இலவச அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும்? ஒரு நல்லாட்சி கொடுத்தவர்கள் எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்காக? ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்கு ஓட்டுக்கு காசு? ஆட்சியின் சிறப்புகளை சொல்லி வாக்கு கேட்க முடியும் என்றால் எதற்காக இலவச அறிவிப்பு? என் மக்கள் இப்போது கேள்வி எழுப்ப தொடங்குகிறார்கள். 2000 கொடுக்கிறீர்கள், 8000 கொடுக்கிறீர்கள், 5000 வங்கி கணக்கில் போடுகிறீர்கள், அந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். இலவசம் எங்களுக்கு கொடுக்கும் போது இலவசம், நீங்கள் கடையில் வாங்கும் போது உங்களுக்கும் இலவசமாக தந்தார்களா என்றால் இல்லை. பணம் கொடுத்து வாங்கினீர்கள், அந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தீர்கள்? ஒன்று எங்களிடமிருந்து வரியாக பெற்றீர்கள், இல்லை என்றால் கடன் வாங்கினீர்கள், கடன் பெற்றீர்கள். கடன் வாங்கும் போது எதை அடமானமாக வைத்தீர்கள்? மக்களின் நலத்தை, மண்ணின் வளத்தை. எங்களை பெற்றவன் வீட்டை அடமானம் வைக்கும் போது, நிலத்தை அடமானம் வைப்பது போது, அதுபோல நீங்கள் மக்களின் நலத்தையும் நிலத்தையும் நாட்டையும் அடமானம் வைத்து 10 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறீர்கள். இந்த கடனை பெற்று இந்த நாட்டில் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களால், இதுவரைக்கும் இருந்த அமைச்சர்களால் சொல்ல முடியுமா என்றால் இல்லை. நல்ல கல்வியை கொடுத்தேன், நல்ல மருத்துவம் கொடுத்தேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்தேன், குடிக்க நல்ல நீர் கொடுத்தேன். எது ஒன்றையும் சொல்ல முடியாது இவர்களால். எது ஒன்றையும் சொல்ல முடியாது. எப்படி ஒரு தலைவன் நின்று பேசுகிறான் என்றால் மக்கள் சென்று போய் என்ன கருத்தை பேசுகிறார்கள் என்று கேட்க பேரார்வம் கொண்டு நிற்க வேண்டும். நம் நலன் சார்ந்து, நம் எதிர்காலம் சார்ந்து
என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க கூட வேண்டும் தன்னார்வத்தோடு. ஆனால் அப்படி இல்லை. 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்து வண்டியிலே மந்தைகளை போல ஏற்றி கொண்டு போய் குவித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே பாதி பேர் கலைஞ்சு போய் விடுகிறார்கள். கடைசியாக நாற்காலியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது நம் தத்துவம் செத்து போனது, நம் கோட்பாடு என்றோ இறந்து போனது. மக்கள் நம்மளை பார்க்க வரவில்லை, கேட்க வரவில்லை. அதனால் வாக்குக்கு காசு கொடுத்து தான் வெல்ல முடியும் என்கிற நிலை இந்த நாட்டில் உருவாகி போனது அவர்களுக்கு. இதையெல்லாம் துடைத்து எரிந்து இந்த நாட்டில் ஒரு தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். நாங்கள் மகத்தான கனவை சுமந்து வந்த பிள்ளைகள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாடை மாற்றி படைக்க வேண்டும் என்ற கனவோடு வந்த பிள்ளைகள். அந்த கனவை காகிதத்தில் எழுதி தந்தோம். படிக்கிற பழக்கம் குறைவாக இருந்ததால் என் மக்கள் அதை படிக்கவில்லை. என் தம்பி தங்கைகளும் படிக்கவில்லை. படித்தவர்கள் எங்களை விட்டு எங்கும் செல்லவில்லை. 36 லட்சம் மக்கள் எங்களுக்கு இந்திய நாட்டை யாராவது என்ற தேர்தலிலே வாக்கை செலுத்தி 3வது பெரு கட்சியாக இந்த நாட்டிலே எங்கள் வளர்த்து எடுத்தார்கள். தனித்து நின்று ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றது, முழுமையான இசைவு பெற்று ஒரு மாநில கட்சியாக வந்தது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த நிலைக்கு எமது மக்கள் கொண்டு சென்றார்கள். இன்று தாளில் எழுதி வைத்தால் சரியாக படிக்க முடியவில்லை என் மக்களால் என்பதால், கருத்தியலால் கடத்தி அவர்களை போய் முழுமையாக சேரவில்லை என்பதால், உங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி எப்படி இருக்கும், எப்படி எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம், எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்துகிறோம், எப்படி மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துகிறோம், எப்படி நான் ஒரு நொடி கூட தடையற்ற மின்சாரத்தை தருகிறேன், இந்த மின் கட்டமைப்பை எப்படி உலக தரத்திற்கு மாற்றி அமைக்கிறேன், எப்படி கல்வியின் தரத்தை உலக தரத்திற்கு தூக்கி கொண்டு போறேன், உலகத்தின் தரம் என்பதே இனி தமிழ்நாட்டின் தரம்தான் என்று சொல்கிற அளவிற்கு எப்படி வளர்த்து எடுக்கிறோம் என்பதை எல்லாம் போட்டு போட்டு காட்டுகிறேன். காட்சியாக உங்கள் கண்முன்னே எங்கள் கனவை விரித்து காட்டுகிறோம். நாங்கள் எப்படி எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை தருவோம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமான வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்கிறோம் என்பதை இந்த தேர்தல் களத்திலே காட்சிப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு காட்டுகிறோம். அதை காணுகிற வாய்ப்பு மேடைகளை கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் கைபேசியில இருக்கிறது. வலையொலியில் தட்டி பாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை உங்கள் பிள்ளைகள் போட்டு போட்டு காட்டுகிறோம். இது சரியாக இருக்கும். இந்த பிள்ளைகளின் கைகளில் நாடு இருந்தால், பத்திரமாக நாடு இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறுங்கள். நீங்கள் இதுவரை உதயசூரியனுக்கு, இரட்டை இலைக்கு, கை சின்னத்திற்கு, தாமரைக்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையேனும் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்துங்கள். உங்கள் சின்னம்தான் விவசாயி. அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல அதிகாரம் மிக வலிமையானது. நாங்கள் அவரை பின்தொடர்ந்து சொல்கிறோம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று. அந்த மக்களுக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவதற்கு மகத்தான உரிமையை உங்களுக்கு இந்த மக்களாட்சி தந்திருக்கிறது. அதுதான் என் அன்பு சொந்தங்களே வாக்கு, ஓட்டுரிமை. ஓட்டுரிமை. நீங்கள் வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். அந்த சாப்பாடு உங்கள் தட்டுக்கு வர காரணமாக இருந்தவன் யார் என்று ஒரு நொடி சிந்தியுங்கள். ஒரு நொடி. உங்களுக்கு மிக்சி கொடுத்தவனோ, கிரைண்டர் கொடுத்தவனோ, உங்களுக்கு பிரிட்ஜ் கொடுத்தவனோ, 1000-500 பணம் கொடுத்தவனோ, அரிசி பருப்பு வேட்டி சிலை கொடுத்தவனோ இல்லை, விவசாயிதான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த செல்லுங்கள். போகும்போது குலதெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை, அவர்கள் முகத்தை ஒரு தடவை பாருங்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு அவர்களின் எதிர்காலத்துக்கு சரியாக இருக்குமா? அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்குமா? நல்ல மருத்துவத்தை கொடுக்குமா? உங்கள் பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போனால் பத்திரமாக திரும்பி வருகிற பாதுகாப்பை கொடுக்குமா என்று யோசித்து பாருங்கள். எந்த கட்சியின் ஆட்சி வந்தால் இது நடக்கும் என்று நம்பிக்கை வருகிறதோ அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். எங்களுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லவில்லை. எல்லோரும் பேசுவதை கேளுங்கள். யார் பேசுவது சரியாக இருக்கிறது என்பதை கொள்ளுங்கள், மற்றதை தள்ளுங்கள். எனவே என் அன்பு சொந்தங்களை, வாக்கு செலுத்துவதற்கு முன்பு ஆய்ந்தறிந்து ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே 5 முறை 25 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே
20 ஆண்டுகள் 4 முறை. ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலே 4.5 ஆண்டுகள் 1 முறை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே இப்போது மிக அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டீர்கள். இப்போது வாழ்ந்து விட்டீர்கள். யாராவது மக்களில் ஒருவன் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்கிறானா? இல்லை, அவர்களே ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடா போகட்டும். எனவே என் அன்பு சொந்தங்களே, எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி விட்டீர்கள், நாட்டை கொடுத்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த நாட்டை பத்திரமாக எங்களிடம் ஒப்படையுங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். எனவே எங்கள் உயிருக்கினிய சொந்தங்கள், என் பேரன்புமிக்க பெற்றோர்கள், இந்த மண்ணிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தங்கை பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுநிலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி பெற்ற என் அன்பு தங்கை பானுப்பிரியா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றியடையுங்கள். இங்கே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற மின்னியல் பட்டய படிப்பு படித்த என் பாசத்திற்குரிய தம்பி வீரமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் தம்பி வெற்றி, என் தங்கையின் வெற்றி தமிழ் இனத்தின் வெற்றி என்பதை, தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், நம் இனங்காக்கும், நம் மண் காக்கும், மண்ணின் வளங்காக்கும், மக்கள் நலங்காக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.